நான் இது வரைக்கும் ஒரு 3000 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு 30 பாட்டு தான் கமர்ஷியல் பாட்டு. இன்னும் 3000 பாட்டுல குறைந்தபட்சம் ஒரு 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 500 பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புறேன். அப்ப அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்ஷியலை தூக்கி அப்படி வைக்கும் பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும் போது சில நேரத்தில் எனக்கு வருத்தம் வரும். நானும் கதைக்கு பாடல் எழுதோடு தான் ஓடி வந்தேன். ஆனா அங்க இந்த சினிமா என்ன சதைக்கு பாடல்களை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் பொதுவா மேடையில பேசும்போது எனக்கு முன்னாடி பேசுறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மேல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன், பயந்துடாதீங்க. ஏன்னா எல்லாமே காலம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பொதுவா நான் எனக்கு சில நேரத்துல ஆதங்கமா நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் ஒரு 3000 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு 30 பாட்டு தான் கமர்ஷியல் பாட்டு. இன்னும் 3000 பாட்டுல குறைந்தபட்சம் ஒரு 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 500 பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புறேன். அப்ப அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்ஷியலை தூக்கி அப்படி வைக்கும் பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும் போது சில நேரத்தில் எனக்கு வருத்தம் வரும். இது நான் பதிலா சொல்லல. ஏன் அதை சொல்றேன்னா, நானும் கதைக்கு பாடல் எழுதோடு தான் ஓடி வந்தேன். ஆனா அங்க இந்த சினிமா என்ன சதைக்கு பாடல்களை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறது. பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு 10 பாட்டு எழுதிட்டு செத்து போலான்னு வந்தவனை அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொண்டு உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் சில பாடல்கள் இப்படி வருது. அப்ப எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிநேகனின் முகவரி அது அல்ல. அது ஏன் இதை நாங்க சொல்றேன்னா, நல்ல பக்கம் இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னு தெரியல. என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில வந்த பிறகு முதல் பாட்டிலேயே அரசு விருது வாங்கிய ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன். ஏன் அதை நான் இங்க இந்த மேல சொல்றேன்னா, ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது அப்படிங்கும்போது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கிறதை நான் பதிவு செய்கிறேன். இது பேரரசன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீதோ வருத்தத்துல சொல்லல. ஏனாலும் சில நேரங்களில் சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே மாதிரி ராஜன் அண்ணன் பேசும்பொழுது மரியாதை இல்லாத தலைப்புனாரு. காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை, எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.